வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் ஜூன் மாத பலன்களை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அதனுடைய வரிசையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜூன் மாத பலன்களை பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு மாதத்தின் கிரக அடைவுகள் பார்த்தோன்னா, ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான், ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி பகவான், ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான், 10ஆம் இடத்தில் ராகு பகவான், 11ஆம் இடத்தில் செவ்வாய், 12ஆம் இடத்தில் சூரியன், புதன், குரு, சுக்கிரன். இதுதான் இந்த மாதத்தின் கிரக அடைவுகள். மாதத்தின் பிற்பகுதியில், அதாவது ஜூன் மாதம் 13ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 15ஆம் தேதி சூரியனும் புதனும் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஆக மொத்தம் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 கிரகங்கள் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் தன்னுடைய ராசிக்கே வர்றாங்க. சூரியனும் புதனும் சுக்கிரனும், இந்த 3 கிரகங்களும் மாதத்தின் பிற்பகுதியில் மிதுன ராசி என்பர்களுக்கு விரயஸ்தானத்திலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதனால இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு மிக பெரிய அளவில் இந்த காலகட்டம் பண வருவாயை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். மாதத்தின் முற்பகுதியில் நீங்கள் சில லேண்டு சம்பந்தமாக வீடு வாங்கணும்னு அந்த ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா சில அட்வான்ஸ் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல அந்த செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு வீடு சம்பந்தமாக, அடுத்து தொழில் சம்பந்தமாக ஒரு லேண்டு பார்க்குறீங்க, வாடகைக்கு இடம் பார்க்குறீங்க, ஒரு டெக்ஸ்டைல் நிறுவனம் வைக்க போகிறீங்க, புதுசாக ஏதாவது ஒரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ண போகிறீங்க, இல்லை பியூட்டி பார்லர் தொழில் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு இடம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அதற்குண்டான அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மாதம் ஜூன் மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு தொழில் செய்கிறதுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதம் ஒரு சிறந்த காலகட்டம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி புதன் உங்கள் ராசிக்கே வர்றாரு இல்லையா மாதத்தின் பிற்பகுதியில். அதனால உங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தேடி வரக்கூடிய நேரம். சில பேர் தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க, தொழிலில் நிறைய இடர்பாடுகள் இருக்குது, லாபம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் இந்த மாதம் விறுவிறுப்பாக தொழில் ஒரு சூடு பிடிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரு மந்த நிலையில் இருக்கக்கூடிய தொழில், அதாவது மாதத்தின் முற்பகுதியில் அந்த விரயஸ்தானத்தில் ஒரு 4 கிரகங்களும் இருக்கிறதுனால மாதத்தின் ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா, ஆரம்பமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மந்தமாக இருக்கும். என்னடா இது, இந்த மாதத்துலையாவது ஏதாவது வருமானம் எதிர்பார்த்தோம், ஆனாலும் நமக்கு எதுவுமே வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு மந்தமாக தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு. ஆனால் ஒரு 10ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுடைய தொழிலோடைய சூழ்நிலையே பார்த்திங்கன்னா மாறிடும். ஆகா, நம்ம இத்தனை நாள் இவ்வளோ ஒரு வாய்ப்பை இழந்து இருக்கிறோமே, இப்போ நல்ல வாய்ப்பு வந்திருக்கு, இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் நல்ல ஒரு கடின உழைப்பதற்கு ஒரு சிறந்த நேரமாக இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய, அந்த சனி உழைத்தா மாத்திரம் போதுமா, அவருக்கு உகந்த ஒரு உறுதுணையாக அந்த சில கிரகங்களும் சேர்ந்து இருக்கும்போது தான் அந்த உழைப்புக்கு உயர்ந்த ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்போ அந்த குருவும் சுக்கிரன், புதன், சூரியன் எல்லாரும் உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்து இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் அந்த வருமானம் உங்களுக்கு வரப்போகுது. பெரிய அளவில் இல்லாட்டிலும் அந்த உழைப்புக்கு ஏற்ற வருமானம் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. தொழில் ஸ்தாபனத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நிறைய தோஷங்கள் இருக்குது இந்த காலகட்டத்தில், இந்த ஜூன் மாதத்தில் தொழில் ஸ்தாபனத்தில். ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தாபனத்தில் உங்களுக்கு நிறைய தோஷங்கள் இருக்குது. அந்த தோஷத்தை விளக்குவதற்கு நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சின்னதாக ஒரு பரிகாரம் பண்ண மாதிரி ஒரு ஹோமமோ இல்லை கணபதி ஹோமமோ ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தொழிலாகப்பட்டது மிக பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கணபதி ஹோமம் பண்ணுற நேரத்தில் அந்த
நவக்கிரக ஹோமமும் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிரகங்களுக்கு உண்டான பிரீத்தியும் அந்த இடத்துல அந்த தோஷ நிவர்த்தியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. அதனால் இந்த மாதத்தில் இதை தவறாமல் செஞ்சீங்கன்னா உங்களுடைய தொழிலுடைய அபிவிருத்தி ஆகப்பட்டது ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் பார்த்தீங்கன்னா மாத்ருஸ்தானத்தில் இருக்கிறார் கேது பகவான். அதனால இந்த காலகட்டத்தில் மிதுன ராசி என்பர்களுக்கு தாயார் சம்பந்தமான சில மருத்துவ செலவுகள் ஏற்படும், இல்லை தாயாருக்காக ஒரு தனியாக ஒரு செலவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். சில பேர் பார்த்திங்கன்னா தாயாரை விட்டு பிரிந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். தனியாக வீடு வாங்கக்கூடிய நேரம் வந்துருச்சுன்னா நீங்கள் பெற்றோரை பிரிந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அதனால் அந்த மாதிரியான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நேரம். அதே சமயத்தில் உங்களுக்கும் உடம்பில் ஒரு சுகவீனங்கள் ஏற்படக்கூடிய நேரம். மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த ஜூன் மாதத்தில் உடம்பு சம்பந்தமான சில பலவீனமான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய நேரம். அதனால் நீங்கள் இந்த நேரத்தில் இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. குலதெய்வத்தை நினச்சி எந்த அளவுக்கு பிரார்த்தனை செய்து நீங்கள் இந்த மாதம் கழிக்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய குலதெய்வம் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, நம்மளுக்கு வளர்ச்சி எப்போ இருந்தாலும் நம்மளுடைய உடம்பு இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். அந்த மாதிரி உடம்பு இருந்தால் தான் நம்மளுக்கு அடுத்த வேலையெல்லாம் செய்ய முடியும். அதனால் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு உடம்பு சம்பந்தமான வியாதிகளை நிவர்த்தி செய்வதற்கு உறுதுணையாக இருக்க போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அதாவது கோச்சார நிலவரப்படி நம்ம பலன்கள் சொல்லியிருக்கிறோம். இது உங்களுடைய சுய ஜாதகத்தில் பலன்களை நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுடைய தசா புத்தி எப்படி இருக்குது, தசாநாதன் எங்கே இருக்கிறார், புத்திநாதன் எங்கே இருக்கிறார், அதுபடி தான் உங்களுக்கு பலன்கள் மாறுபடும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.